நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிருமான்னு. அந்த மாதிரி இதெல்லாம் சாதாரண ஏழை எளிய மக்கள் வந்து வழிபடுகின்ற கோயில். இந்த ஏழை எளிய மக்கள் ராமருக்காக கோயில் கட்டினது ஏதோ இப்போ இல்ல, நூற்றுக்கணக்கான வருடங்களாக ராமருக்கு கோயில் எல்லா சமூகமும் கட்டி கொண்டிருக்கிறார்கள், வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எப்படி கல்யாண நிகழ்வுக்கு அத்தனை பேரையும் ஊர் கூடி ஒரு சிறப்புற ஒரு நிகழ்வை நடத்துகிறோமோ, அந்த மாதிரி கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்வை ஊரில் இருக்கின்ற அத்தனை ஜனங்களும் ஒன்றாக பார்ப்பதற்கு இந்த அரசு அனுமதி மறுக்கிறது. கேட்டா நீங்க அதுக்கு லைசன்ஸ் வாங்குங்க, இல்ல இதுக்கு நீங்க அனுமதி வாங்குனீங்களான்னு கேட்கிறாங்க. நாட்டுல விரும்பக்கூடிய தெய்வத்தை வழிபடக்கூடிய உரிமை என்பது அரசியலமைப்பு சட்டம் வழங்கி எடுக்கக்கூடிய உரிமை. இத வந்து மக்கள் பார்க்கறதுக்கு கூட அத்தனை தடைகள். சாமர்த்தியமா பதில் அளிக்கிறது. அனுமதி வாங்குனீங்களா, சரி ஓகே மனு போடுறோம். மனு போட்ட அனுமதி கிடையாது. அது எத்தனை நாள் கழிச்சு அனுமதி கொடுப்பாங்க யாருக்கும் தெரியாது. டிவி ஸ்கிரீனை தூக்கிட்டு போறது, இல்ல டிவி போடுறவங்களை மிரட்டுறது. இந்த நிகழ்வை நடத்தக்கூடியவங்களுக்கு எத்தனை நிர்வாகத்திற்கு அனுமதி மறுத்து இந்த கடிதங்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. நேற்று வென்று இந்திய அறநிலைத்துறை அமைச்சர் நாங்க வந்து இந்த தகவல்களை சொன்னா பொய் பரப்புறோம்னு சொல்றாங்க. பொய் பரப்புவது தமிழக அரசு. நாங்க யாரையும் மறுக்கல, நாங்க யாருக்கும் எந்த உரிமையும் மறுக்கலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்திலையும் காவல்துறை அதிகாரிகளை வைத்து மிரட்டி கொண்டிருப்பது இந்த தமிழக அரசு. ஆனால் நடந்து கொண்டிருப்பது முகலாயர் ஆட்சி அல்ல, அவுரங்கசீப் ஆட்சி இல்ல. அங்கதான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா அவரோட காலத்துல வரி போட்டாங்க. கோயில போய் உள்ள பார்த்து தரிசனம் பண்ணணும், இல்ல அதுல வந்து வழியா போகணும்னு சொன்னா வரி போட்ட காலம் எல்லாம் இருந்தது. திரும்பவும் அதை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சிக்குது திமுக அரசு. ஒருபோதும் அது நடக்காது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பொறுமையானவர்கள், அமைதியை விரும்பக்கூடியவர்கள். ராமராஜ்யம் என்பது அதுதான். அத்தனை மக்களையும் அரவணைக்கக்கூடியதுதான் ராமராஜ்யம். எப்படி ஸ்ரீ ராமபிரானுக்கு குகனும் ஒரு சகோதரன் ஆனான், பழங்குடி மக்களும் அவருக்கு குடும்பத்தில் ஒருவராக மாறினார்கள். அவரை சுற்றி இருக்கின்ற கானகமும் சரி, கானகத்தில் வசிக்கின்ற விலங்குகளும் சரி, எப்படி அவர் ஒருங்கிணைந்த வாழ்க்கையை காட்டினாரோ அந்த ஒரு வாழ்க்கையை நோக்கித்தான் இத்தனை மக்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்ற வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் நினைக்கிறார். இந்த மக்களுடைய பக்தி உணர்வை இம்மாதிரியான சிறு சிறு செயல்களால் அடக்கிவிட முடியும் என்று நினைத்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடம் புகட்டுவார்கள். ராம பக்தி உணர்வை இவர்களுடைய இந்த திராவிட மாடல் அரசு ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. தமிழகம் ராமரோடு நெருக்கமாக தொடர்பு இருக்கக்கூடிய மாநிலம். கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாக ராமர் தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுக்கும், அந்த வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் பிரதமர் மோடி அங்கு சென்று பிரார்த்தனை செய்ததற்கு பின்பாக இன்று அயோத்திக்கு சென்றிருக்கிறார். இது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. ஆனால் அவருக்கு மக்கள் முன்பாக கிடைக்கின்ற அந்த அன்பையும் ஆதரவையும் பார்க்க சகிக்காமல் இந்த தமிழக அரசு இம்மாதிரியான கடுமையான கட்டுப்பாடுகள் வாயிலாக மக்களை முடக்க நினைக்கிறது, அவர்களுடைய பக்தியை தடுக்க நினைக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய உணர்வுகளோடு நிற்கும், அவர்களுடைய பக்தி உணர்வோடு நிற்கும் எப்போதும். இன்று கூட கோவை தெற்கு தொகுதியில சாதாரண மக்கள் உள்ள வச்சு பாக்குறதுக்கு வழி இல்லை, இல்லைன்னா இந்த கோயில் நிர்வாகத்தை மிரட்டுறாங்க. அவங்களுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க வந்து சாதாரணமா எந்தவித டிராபிக் எந்த இடையூறும் இல்லை, நாங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்து பாக்குறோம். ஆனா காவல்துறை அதிகாரி வந்து இங்க எல்லா நிர்வாகிகளையும் தகாத வார்த்தையில பேசி மிரட்டுறாங்க. இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல். இந்த அராஜகம் என்பது ஒருபோதும் உங்களுக்கு கை கொடுக்காது. ராம நாமம் எப்படி எத்தனை துன்பங்களையும் கடந்து வருவதற்கு சக்தி கொடுக்கிறதோ, அதுபோல இந்த ராமநாமம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பதிலடி கொடுக்கும்.